பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 92 அதை தியானிக்க ஆண்டவர் நமக்கு ஒரு கிருபை தருவாராக. ஒரு சின்ன தியானம். இந்த சங்கீதத்துடைய தலைப்பை பார்க்கும்போது பிராக்கெட்ல போட்டிருக்கும், ஓய்வு நாளில் பாட்டாகிய சங்கீதம். ஓய்வு நாள் என்று சொல்லும்போது தேவாலயத்தில் பாடக்கூடிய பாடல், ஆராதனை வேலையிலே பாடக்கூடிய ஒரு பாடல். ஸோ இந்த சங்கீதத்துல இருந்து சில ஆவிக்குரிய அநேக பாடங்களை கற்றுக்கொள்ள நம்ம முடியும். ஆராதனை வேலையை குறித்து, ஆராதனைகளை குறித்து சில காரியங்களை இந்த சங்கீதம் நமக்கு கற்றுத்தருகிறது. முதல் வசனம், சங்கீதம் 92 1வது வசனம், கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும். முதல் வசனத்துல எடுத்த உடனே ஆராதனை தேவாலயத்து காரியங்களை குறித்து சொல்லும்போது கர்த்தரை துதிப்பது, அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவது. இன்றைக்கு அநேக திருச்சபைக்கு வரக்கூடிய மக்கள் பார்த்தோம் என்றால் ஆராதனை வேலையை விட செய்தின் வேலைக்கு வரக்கூடியவர்கள் அநேகர் உண்டு. செய்தின் வேலை, ஆண்டுடைய வார்த்தை மட்டும்தான் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் என்று அநேகர் அதை நம்புகிற ஒரு தேவ ஜனக்கூட்டங்கள் உண்டு. ஆனால் நாம் தேவாலயத்துக்கு போவதற்குடைய மிக முக்கியமான நோக்கத்தில் ஒன்று கர்த்தரை துதிப்பதற்காக, அவருடைய உன்னதமானவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதற்காக நாம் ஆலயத்துக்கு போகிறோம். அவருடைய வார்த்தை மட்டுமல்ல, அவரை ஆராதிப்பதும் அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதற்குமாக ஆலயத்துக்கு போக வேண்டும் என்பதை எடுத்த உடனே இந்த முதல் வசனம் கற்றுத்தருகிறது. இந்த முதல் வசனம் புள்ளி என்று வைத்து முடிக்காமல் கமாவோடு தொடர்ந்து வரக்கூடிய வார்த்தைகள், அதன் தொடர்ச்சியில சில காரியங்களை ஆவியானவர் நம்ம கற்றுத்தர முற்படுவதனால் அதுல கமா போட்டிருக்கு. 2வது வசனம், 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும், இசை கருவிகளை எல்லாம் சொல்லி ஆலயத்தின் ஆராதனையை சொல்லும் போது ஒரு வார்த்தை எங்க சொல்லப்படுது, தியானத்தோடு. அல்லேலூயா. இன்றைக்கு ஆராதனை வேலைகள்ல வரக்கூடிய சில கூட்டங்கள் சரியாக ஆராதனை வேலைக்கு வந்தால் கூட அவர்கள் ஆண்டவரை நாமத்தையோ அதையோ துதிப்பது கிடையாது வாய் திறந்து. சில நேரங்களில் சில கூட்டத்தின் விசுவாச பிள்ளைகள் அவர்களை பார்க்கும்போது அவர்கள் வெறும் உதட்டளவினால் துதிக்கிற, ஒரு கடமைக்காக துதிக்கிற ஒரு கூட்டத்தை சேர்ந்த மக்கள் உண்டு. ஒரு சிலர் மட்டும்தான் தியானித்து, அவர் செய்த நன்மைகளை தியானித்து ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தி துதிக்கிறவர்கள் ஒரு சிலர் மட்டுமே உண்டு. வசனம் 3, நாம் எதை தியானிக்க வேண்டும், 2வது வசனம் தியானத்தோடு அப்படின்னு சொல்லும் போது எதை தியானிக்க வேண்டும் என்பதை இந்த 4வது வசனத்துல நாம் என்ன செய்யலாம், காணலாம். கர்த்தாவே உமது செய்கைகளினால் என்னை மகிழ்ச்சி ஆக்கினேன், உமது கரத்தின் கிரியை நிமித்தம் ஆனந்த சத்தம் விடுவேன். எதை தியானிப்பது? அந்த வசனத்துல நல்லா இருக்கு, மகிழ்ச்சி ஆக்குவீர் என்றல்ல, மகிழ்ச்சி ஆக்கினீர். அப்படி என்றால் கடந்த காலத்தில் கர்த்தர் அவர்களுக்கு செய்தது, கடந்த காலத்தில் இந்த தேவ பிள்ளை தேவாலயத்துல அது எதிர்பார்த்து தியானிக்கும் போது அநேக மனிதர்கள் வார்த்தையினால் செயலினால் இந்த பிள்ளையை வருத்தப்படுத்தினாலும் கர்த்தர் தமது கரத்தின் கிரியையினால் அவருடைய செயலினால் அந்த பிள்ளையை மகிழ பண்ணினார், மகிழ்ச்சி ஆக்கினார். கடந்த காலத்துல அந்த மனிதர்கள் யாரும் எவரும் செய்யாத உதவிகளை கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு உதவியற்ற சூழ்நிலையில தேவ கரம் அவர்களுக்கு உதவி செய்த நன்மைகளை, அவர் தந்த விடுதலையை, அவர் தந்த ஜெயத்தை அது தியானித்து என்ன செய்கிறது, அந்த தியானத்தினால் அந்த துதி சாதாரணமாக அல்ல. அந்த 4வது வசனத்தை சொல்வது ஆனந்த சத்தம் விடுகிறது. அந்த பாடல் உற்சாகத்தினால், மகிழ்ச்சியினால், தியானத்தோடு நாம் அந்த துதிக்கிற துதி நம்முடைய சரீரத்தை, நம்முடைய ஆவியை உற்சாகப்படுத்தி ஆனந்த துதியாக என்ன செய்கிறது. 3வது வசனத்தை கூட சொல்லுது, காலையில உமது கிருபையும் இரவில உடைய சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும். ஆண்டவர் தந்த சத்தியம், அவர் தந்த கிருபைகள், அதை எண்ணி பார்த்து அந்த பிள்ளை தியானித்து என்ன செய்கிறது, துதிக்கிறது. அல்லேலூயா. 5வது வசனம், அந்த வசனத்துல ஆண்டவருடைய வார்த்தையில சொல்லப்படுது, சங்கீதம் 92:5, கர்த்தாவே உம்முடைய கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். கடந்த காலத்துல கர்த்தர் செய்த கிரியை, அவருடைய கரத்தின் செயல்கள், ஆண்டவர் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில செய்த செயல் மகத்துவமானவைகள், மகத்துவமான பெரிய காரியங்களை அந்த பிள்ளையுடைய வாழ்வில கர்த்தர் செய்த கடந்த காலத்தின் காரியங்களை அந்த பிள்ளை எண்ணி பார்க்கிறது. அது மட்டுமல்ல, கடந்த நாட்களில கர்த்தர் நெருக்கத்தின் பாதைகளிலே அவர் தந்த ஆலோசனைகள்,
அவர் காட்டிய வழிகள், இதையெல்லாம் அந்த பிள்ளை நினைத்து தேவாலயத்தில் தியானித்து செய்கிறது, ஆண்டவருடைய பாதத்தில் ஆனந்த சத்தமிட்டு துதிக்கிறது. இந்த முதல் 5 வசனங்கள் தேவன் கடந்த காலத்தில் அந்த பிள்ளைக்கு தந்த மகிழ்ச்சி, நன்மைகள், இதை எண்ணி பார்த்து துதிக்கிறது. 6வது வசனத்தை இந்த பிள்ளை சற்று இந்த சங்கீதத்துல சங்கீதக்காரன் வித்தியாசமாக தியானிக்கிறான். துதிக்காத அந்த மனிதன், மிருகக்குள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான் என்று ஒரு தேவன் கடந்த காலத்துல செய்த நன்மைகள், அவருடைய செயல்கள், அவருடைய தந்த ஆலோசனைகள், அவர் தந்த காட்டிய கிருபைகள், அவர் நடத்திய சத்தியத்தின் வார்த்தைகள், இதை உணராத பிள்ளை, அதை மறந்து போன பிள்ளை, வேதம் சொல்றது, பரிசுத்த வேதம், மிருக குணமுள்ளவன் என்று அந்த வேதம் சொல்கிறது, மூடன் என்று சொல்கிறது, மதிகேடன் என்று சொல்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைய துதிக்காத ஒரு பிள்ளையை பரலோகமும் பரலோகத்தின் பார்வையில அவன் மிருக குணமுள்ளவன், அவனுடைய குணாதிசயத்தை சொல்வது போது மூடன் என்ற வார்த்தையை அங்கே ஆண்டவர் எழுதி வைக்கிறார், ஆவியானவர். இப்ப 7வது வசனம் சங்கீதம் 92:7. இந்த துதிக்கிற அந்த தேவ பிள்ளைக்கு ஆண்டவர் தருகிற ஒரு காரியம். இப்ப நிகழ்காலத்தை குறித்து அந்த 7, 8, 9 வசனங்கள் சொல்லுகிறது. கடந்த காலத்தை குறித்து சங்கீதம் 92 1 5 வரைக்கும் உள்ள வசனங்களை சொல்லிவிட்டு இந்த 7வது வசனத்திலிருந்து 8, 9 வரையும் பார்ப்போம் என்றால் நிகழ்காலத்தை குறித்து ஆண்டவருடைய காரியங்களை குறித்து சங்கீதக்காரன் தியானித்து எழுதுகிறான். சங்கீதம் 92:7. துன்மார்க்கன் புள்ளை போல தலைத்து அக்கிரமக்கார யாவரும் செழித்திருக்கும் போது துதிக்கிற அந்த பிள்ளைக்கு நிகழ்காலத்துல இன்னும் பிரச்சனை இருக்கிறது. அந்த பிரச்சனை தலைத்து இருக்கிறது, அந்த பிரச்சனைகளானது செழித்து இருக்கிறது. ஆனா இந்த ஆலயத்தில் இருக்கிற அந்த பிள்ளை தேவ சமூகத்துல பிரச்சனைகளை பெரிதாக அல்ல, தன் முன் இருக்கக்கூடிய சவால்களை பெரிதாக தியானிக்கவில்லை. நாம் சில நேரங்கள்ல ஆலயத்துல வந்தும் சிலர் துதிக்க விடாதபடி இருப்பதற்கு காரணம் பைபிள்ல சொல்லப்படுகிறது. அந்த துதிக்க முடியாதபடிக்கு கடந்த காலத்தை அவருடைய வாழ்க்கையில நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள், சவால்கள், போராட்டங்கள், இருள் சூழ்ந்த சூழ்நிலைகள், அதை எண்ணி என்ன செய்கிறதுனா சங்கீதம் 142வது வசனத்துல 7ல சங்கீதக்காரர் எழுதுகிறான், உமது நாமத்தை நான் துதிக்கும்படிக்கு என் ஆத்மாவை காவலுக்கு நீக்கலாக்கி விடும் என்ற வார்த்தையை சொல்லி அவன் சிறு ஜெபத்தோடு இந்த சங்கீதத்துல சொல்லுகிற வார்த்தைகளை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறான். அப்ப ஆலயத்துல அநேக நேரங்களில் நம்மை துதிக்க விடாதபடிக்கு சத்துருவானவன் நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய சவால்களையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் பெரிதாக எண்ண வைத்து அதில் விடுதலை தருகிற, ஜெயத்தை தருகிற தேவனை நோக்கி பார்க்க விடாதபடிக்கு, துதிக்க விடாதபடிக்கு அது அந்த ஆத்மாவை காவலில் வைக்கிறது. அப்ப ஆலயத்துல பிரச்சனைகளை நினைக்க கூடாது. அதனாலதான் இந்த சங்கீதம் 92:8 வசனத்தை இந்த வசனத்தில் ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருகிற பாடம், கர்த்தாவே நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராய் இருக்கிறீர், என்றென்றைக்கும் உன்னதமானவராய் இருக்கிறீர். அப்படியான இந்த சங்கீதக்காரன் மூலமாக ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு பாடம், என் முன் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எவ்வளவுதான் தலைத்து அது செழித்திருந்தாலும் அந்த பிரச்சனைகள் நிரந்தரமானவைகள் அல்ல, அவைகள் முடிந்து போகும், அது அகன்று போகும். நீரே என்றென்றைக்கும் என்ன செய்கிறேன், நிலைத்திருக்கிறேன், உன்னதமானவராயிருக்கிறேன், என்றென்றைக்கும் என்றது வார்த்தை சொல்லுவார். கர்த்தர் நிலைத்திருப்பார். அவர் தருகிற கிருபைகள், அவர் தருகிற நன்மைகள், அவருடைய கரத்தின் கிரியைகள் என்றென்றைக்கும் நிலைத்திருக்குமே தவிர நம்ம இருக்கக்கூடிய முன்னிருக்கக்கூடிய இருள்கள், சில நேரங்கள் குழப்பமான சூழ்நிலைகள், சமாதானமின்மைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள் எல்லாம் தற்காலிகமானவைகள். அதை கர்த்தர் மாற்றித் தருவார் என்பதை சங்கீதக்காரன் தாவீது இந்த சங்கீதம் 92:8 எழுதி வைக்கிறான். அன்பு தேவனுடைய பிள்ளை 9வது வசனம் இதே சங்கீதத்துல இந்த 10வது வசனம், இந்த 10வது வசனத்துல ஒரு வார்த்தை சொல்கிறது, துதிக்கிற இந்த பிள்ளைக்கு கர்த்தர் செய்கிற ஒரு செயல். அதுல 10வது வசனத்துல கடைசி பகுதி, புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படும். துதிக்கும் போது தேவாலயத்துல தன் முன் இருக்கக்கூடிய சவால்கள், பிரச்சனைகள், போராட்டங்களை விட என்றென்றைக்கும் கர்த்தர் நிலைத்திருக்கிறார் என்று சொல்லி கடந்த காலத்தில் அவர் தனக்கு தந்த அற்புதங்களை எல்லாம், அதிசயங்களை எல்லாம், விடுதலைகளை எல்லாம், அவருடைய கரத்தின் செயல்களை எல்லாம் நினைத்து துதிக்கும் போது துதிக்கும் அந்த பிள்ளைக்கு கர்த்தர் புதிய அபிஷேகத்தை கர்த்தர் தருகிறார். பழைய அபிஷேகம் அல்ல, புதிய சவால்களை சந்திக்கத்தக்கதான புதிய கிருபைகள், புதிய பலம், புதிய வாக்கு தத்தங்கள், புதிய அபிஷேகத்தை கர்த்தர் என்ன செய்கிறார், அந்த பிள்ளைக்கு ஆண்டவர் தருகிறார் என்ற அந்த 10வது வசனத்தை பார்க்கிறோம்.
அந்த வசனத்துல நாம் சொல்லி, அந்த வசனத்துல 10ல சொல்லப்படுகிறது முன்பகுதி, அந்த 10வது என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர். உயர்த்தினீர் என்றல்ல, உயர்த்துவீர். இந்த விசுவாசம் நம்பிக்கை நிச்சயத்தை தருகிறது, எதிர்காலத்தை குறித்த நிச்சயம். அப்ப துதிக்கக்கூடிய அந்த பிள்ளைக்கு அந்த புதிய அபிஷேகம் தன் மேல் விழுந்த பின்பு, புதிய கிருபை அந்த பிள்ளை மேல் வந்த பின்பு, அந்த புதிய பலன் அந்த பிள்ளையை தாங்கின உடனே ஒரு விசுவாசம் வருகிறது. எதிர்காலத்துல எனக்கான ஒரு மகிமையான உயர்வை கத்தர் வைத்திருக்கிறார். இந்த நெருக்கங்கள், இந்த இன்னல்கள், இந்த இருள் சூழ்ந்த பாதைகள் எதுவும் நிரந்தரம் அல்ல. என்னை இந்த நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய எல்லா இக்கட்டுக்கும் ஆண்டவர் என்னை காத்து, என்னை தப்புவித்து, எனக்கு எதிர்காலத்துல ஒரு மிகப்பெரிய உயர்வை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாங்க. நிச்சயத்தை அந்த 10வது வசனத்துடைய ஆரம்ப பகுதி தருவது. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர் என்ற அந்த நம்பிக்கை நினைச்சுனா சொல்லுகிறான். 11வது வசனம், சங்கீதம் 92:11. கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்து போவார்கள், சகல அக்கிரமக்காரரும் சிதறண்டு போடுவார்கள். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண்கள் காணும், எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்களுக்கு நேரிடுவதை என் காதுகள் கேட்கும். இந்த 10, 11, 12, 13, 14, 15 வரைக்கும் உள்ள வசனங்கள் எதிர்காலத்தில் கத்தர் தருகிற நன்மையை குறித்து எழுதும். இந்த தேவன் நல்லவர். கடந்த காலத்தும் நன்மை செய்தார், அதை எண்ணி பார்க்கிறார். நிகழ்காலத்தில் இருக்கிற பிரச்சனைகளின் மத்தியிலும் அவருடைய கரம் கிரியை செய்யும் என்று நம்பிக்கையை தந்து அபிஷேகத்தை கத்தர் தருவார், புதிய கிருபையை தருவார் என்று அந்த நன்மையை குறித்து நிகழ்காலத்திலும் தேவன் நன்மை செய்வார் என்று சொன்னார். எதிர்காலத்துல கத்தர் இதையெல்லாம் அந்த வசனம் 9 இருந்து வாசம் அதுல சொல்லப்பட்டிருக்கு. அழிக்கப்பட வேண்டிய பிரச்சனைகளை கத்தர் அழிப்பார், நம் முன் இருக்கக்கூடிய சவால்களை கத்தர் அகற்றுவார், சிதறடிக்கப்பட வேண்டிய பிரச்சனைகளை கத்தர் சிதறடிப்பார். எந்த சவால்கள், எந்த பிரச்சனைகள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக அச்சுறுத்தியதோ, எந்த பிரச்சனைகளை குறித்து நம் காதுகள் திரும்ப திரும்ப கேட்டு நம்ம அச்சுறுத்தியதோ, நம்ம பயப்பட செய்ததோ, அது நம் கண் முன் அழிந்து போவதை நம் கண் காண செய்வார். எந்த பிரச்சனை நம்மை குறித்து காதுகள் கேட்டு கேட்டு அது நம்மை மனமடிவாக்குதோ, அந்த பிரச்சனை அழிந்து போகிற செய்தியை கர்த்தர் நம் காதுகள் கேட்க செய்வார். அல்லேலூயா. எதிர்காலத்துல அழிக்கப்பட வேண்டிய பிரச்சனைகள், சிதறடிக்கப்பட வேண்டியவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நம் கண்கள் காண, காதுகள் கேட்க அதை கர்த்தர் அழிப்பார். சங்கீதம் 92:12, 12வது வசனம். இந்த வசனத்துல பாருங்க, நீதிமான் பழைய போல் செழித்து லிபேனில் உள்ள கேதுமை போல் வளருவான். அல்லேலூயா. இந்த சங்கீதத்துடைய ஆரம்பத்தை பார்த்தோம்னா 7வது வசனத்துல இதுவரைக்கும் பிரச்சனைகள் தலைத்திருந்தது, போராட்டங்கள் செழித்திருந்தது. ஆனா இப்ப அதெல்லாம் அழிக்கப்பட வேண்டியதெல்லாம் கர்த்தர் என்ன செய்தார்? அந்த 11வது வசனத்துல, 10வது 9வது வசனங்கள்ல கர்த்தர் அழித்து 12வது வசனத்துல அவனை செழிக்க வைக்கிறார். அவருடைய காரியங்களை கர்த்தர் செழிக்க வைக்கிறார், அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் செழிக்க வைக்கிறார். நீதிமான் படையை போல என்ன செய்வான்? செழித்து வளருவான், கேதுருவை போல வளருவான் என்று அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு செழிப்பை ஆண்டவர், ஒரு வளர்ச்சி கர்த்தர் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் தருகிற ஆசீர்வாதங்களை குறித்து 15வது வசனம், 92வது சங்கீதம் 15வது வசனத்துல அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து பசுமையா இருப்பார்கள் என்று சொல்லப்படுது. அவர் தருகிற ஆசீர்வாதங்கள் நிலைத்திருக்கும், அவர் தருகிற நன்மைகள் நிலைத்திருக்கும். அழிக்க முடியாத, அகற்ற முடியாத தற்காலிகமான ஆசீர்வாதங்கள் அல்ல, நிரந்தரமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் செய்கிறார். துதிக்கும் அந்த பிள்ளைக்கு, விசுவாசத்தோடு ஆண்டவரை ஆராதிக்கும் அந்த பிள்ளைக்கு கர்த்தர் தருகிறார். இந்த சங்கீதத்தோடு சொல்லும் போது இன்னும் ஆராதனை குறித்த 2 வார்த்தைகள் அடுத்த சங்கீதம் 93 சொல்லப்பட்டது. முதல் வசனத்தையும் கடைசி வசனம், 93வது சங்கீதத்தின் கடைசி வசனம் நான் தியானித்து இந்த செய்தியை முடிக்கிறேன். 93வது சங்கீதம் முதல் வசனம் அது ஆரம்பிக்கும் போது கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டது. எந்த குடும்பத்துல கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறாரோ, எந்த சபையில கர்த்தர் ஆண்டவர் ராஜரீகம் பண்ணுகிறாரோ, எந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறாரோ, அந்த பிள்ளையுடைய, அந்த ஆண்டுடைய ஆளுகைக்குள் இருக்கும் குடும்பம், அந்த ஆளுகைக்குள் இருக்கக்கூடிய சபை, ஆளுகைக்குள் இருக்கக்கூடிய அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில அந்த 1வது வசனம் 93வது சங்கீதத்துல 1வது கடைசி பகுதி, ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கும். அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை அசையாது, அந்த குடும்பம் அசையாது. ஆண்டவர் ராஜரீகம் பண்ணுகிற இடத்துல அசைவு இருக்காது. சங்கீதம் 93 அந்த சங்கீதத்துல கடைசி பகுதி 5வது வசனத்துல உடைய சாட்சிகள் மிகவும் உண்மையானவைகள். அது மட்டுமல்ல, கர்த்தாவே பரிசுத்தமானது நித்திய அலங்காரமாக உமது ஆலயத்தில் அலங்காரமாய் இருக்கிறது. அல்லேலூயா. நித்திய காலமாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது.
2 வார்த்தைகள் அங்கே சொல்லப்படுது. ஒன்று ஆண்டுடைய வார்த்தை, 2வது ஆண்டுடைய பரிசுத்தம். எந்த குடும்பத்துல, எந்த தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில ஆண்டுடைய வார்த்தையின்படி செயலும் பரிசுத்த வாழ்க்கையும் இருக்கிறதோ, அந்த குடும்பத்தில் கர்த்தர் தருகிற ஆசீர்வாதங்கள், அவர் தருகிற சமாதானங்கள் என்றென்றையும் அசையாது, அது அகலாது, நிலைத்திருக்கும் என்று ஆண்டவர் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.